மதுரை அரசு மருத்துவமனையில் முதல்வர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊக்கத்தொகையில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் நோயாளிகளுக்கான திட்டத்திலிருந்து 4% ஊக்கத்தொகை 2% மருத்துவர்களுக்கும் 2% மற்ற ஊழியர்களுக்கும் வழங்கப்படுகிறது. இந்த தொகை 3 மாதங்களுக்கு ஒருமுறை நேரடியாக வங்கியில் வரவு வைக்கப்படுகிறது. ஆனால் தற்போது மாற்றலாகிய பிற மாவட்ட ஊழியர்களின் கணக்குகளிலும் தவறுதலாக பணம் வரவாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது. விசாரணையில் முறைகேடு உறுதியாகிய நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலில் மக்கள் பயன்பாட்டிற்காக நிறுவப்பட்ட மஞ்சப்பை தானியங்கி இயந்திரம் 1 மாதமாக பழுதாகி கிடப்பது திராவிட மாடல் அரசு திட்டங்களை விளம்பரங்களுக்காக மட்டுமே செயல்படுத்துவதை உறுதிப்படுத்தியுள்ளது. 10 ரூபாய் செலுத்தினால் மஞ்சப்பை கிடைக்கும் என திராவிட மாடல் அரசு கூறும் நிலையில் பணம் செலுத்தியும் பைகள் கிடைக்காமல் ஏமாறும் நிலையே உள்ளதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் பக்தர்கள் மீண்டும் பிளாஸ்டிக் கவர் வாங்கும் அவல நிலை தொடர்கிறது. மூலதன செலவில் இயந்திரங்கள் அமைத்து பராமரிப்பில் பின்பற்றப்படும் கவனக்குறைவு போன்றவையே உண்மையான விடியா மாடல் ஆட்சியின் நிலை என மக்கள் விமர்சிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் 4 பேர் காயமடைந்தனர். சேலம் நோக்கி சென்ற லாரியும் சென்னையை நோக்கி சென்ற காரும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த 4 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் அவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தின் போது சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் காண்போரை பதைக்க வைத்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே செட்டிக்குறிச்சி காஞ்சிரம் கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. வெயிலால் கண்மாயில் தண்ணீர் குறைந்ததை அடுத்து ஊர் முக்கியஸ்தர்கள் மழை வரமும் விவசாய செழிப்பும் வேண்டி சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு இலவசமாக மீன்பிடிக்க அனுமதி அளித்தனர். அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான மக்கள் மீன்பிடி உபகரணங்களுடன் வந்தனர். வெள்ளை வீசப்பட்டதும் மக்கள் கண்மாயில் இறங்கி ஜிலேபி, கெண்டை, ரோகு உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை பிடித்தனர். மீன் கிடைத்த மக்கள் மகிழ்ச்சியடைந்த நிலையில் சிலருக்கு ஏமாற்றம் நிலவியது. கோவை தொண்டாமுத்தூர் குடியிருப்பு பகுதியில் புகுந்த பாம்பை பிடிக்க முயன்றபோது பாம்பு பிடி வீரர் சந்தோஷ் நாகப்பாம்பால் கடிக்கப்பட்டு உயிரிழந்தார். 20 ஆண்டுகளாக கோவை மாவட்டத்தில் ராஜநாகம் உள்ளிட்ட விஷப்பாம்புகளை பாதுகாப்பாக பிடித்து வனப்பகுதியில் விடுவித்து வந்த சந்தோஷ் கடந்த இரவு பாம்பு கடிக்கப்பட்ட நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மரணம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே நடைபெறும் அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன அலங்கரிக்கப்பட்ட பதக்கம், இரும்பு மற்றும் ஈயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் விஜயகரிசல் குளம் மேட்டுக்காடு பகுதியில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் 3ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்று வருகிறது. இதுவரை தங்க நாணயம், சங்கு பதக்கம், அகேட் அணிகலன், செப்பு நாணயம், சூடுமண் பொம்மை, சதுரங்க காய்கள், கண்ணாடி மணிகள் உள்ளிட்ட 4000க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 87 சென்டிமீட்டர் ஆழத்தில் சுடுமண் பதக்கம், இரும்பு, மேலும் 102 சென்டிமீட்டர் ஆழத்தில் முதன்முறையாக ஈயம் கிடைத்துள்ளது. இது பண்டைய கால தமிழர்களின் நுண்கலைப் பொருட்கள் பயன்படுத்திய முன்னேற்றத்தை உணர்த்துகிறது. தேனியில் உள்ள ஸ்ரீ சிவகணேச கந்தப்பெருமாள் கோவிலில் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு அபிஷேகத்தை தொடர்ந்து வண்ண பட்டுடுத்தி மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட வராகி அம்மனுக்கு